ஏய் நெல்லு, நீ வேலைக்கு வர வேணாம், கிளம்பு. ஏண்ணா என்னாச்சு? நீ வர வர அதிகமாக லீவ் போடுற, செட் ஆகாது, நீ வேணாம். அண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே லீவ் போட்டேன். குரூப் 4க்கு படிக்க போகிறேன், 3 நாள் கிளாஸ் இருக்குண்ணா. நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் போட்டேன், இல்லைன்னு சொல்லலடா. ஆனால் படிக்கிற பையன் நமக்கு செட் ஆகாது. இந்த பாரு, ஒன்று படி, இல்லைன்னா வேலைக்கு வா, சரியா? இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நாள் கூட லீவ் தர முடியாது. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். டேய், என்னடா பண்ண போற? தெரிலடா, இந்த வேலையை வேறு காசு வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. டேய், படிப்பா வேலையானலாம் ஒன்றும் யோசிக்காதடா. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இன்னும் 3 மாதத்தில் எக்ஸாம் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிற. என்னால் முடிஞ்ச பண உதவியை நான் உனக்கு பண்ணுறேன்டா. இல்லைடா, எனக்கு இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரிலடா. டேய், இந்த வேலையை விட்டா உனக்கு 100 வேலை இருக்குடா. எக்ஸாம் போச்சுன்னா திரும்ப வருமா? நீ தைரியமாக படிடா. அண்ணா என்னடா வேலைக்கு தானே வர? இல்லைண்ணே, நானுமே வேலைக்கு வரல, படிக்க போகிறேன். இதுக்கிட்ட உனக்கு இந்த தேவையில்லாத வேலை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. ஒழுங்கா அந்த வேலையை பார்த்துட்டு போடா. இல்லைண்ணே, நான் படிக்க தான் போகிறேன். ரைட்ரா, நீ படி. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு வந்து வேலை வேணும்னு இங்கே நிற்காத, அதையும் சொல்லிக்கிறேன். கிளம்பு. அண்ணே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கண்ணே. அவடா என்ன வேலை வேணுமா? அண்ணே, வேலை கேட்லாம் வரலண்ணே. விஓ ஆயிட்டான், ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்திருக்கான். என்னடா சொல்ற? என்ன ஷாக்காக இருக்கீங்க? உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னண்ணா யோசிக்கிறீங்க? அன்றைக்கி நீங்கள் மட்டும் வேலையாக படிப்பான்னு முடிவு எடுக்க சொல்லாமல் இருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்கவே மாட்டேன். என்னண்ணே, நம்ம கிட்ட வேலை பார்க்குற பையன் இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆளாக இருக்கானா, நமக்கு தான் என்ன பெருமை. என்னைக்கும் ஒருத்தவங்களை பார்த்து அவங்களால இதுதான் முடியும் இதுதான் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உண்மையாக உழைச்சா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னண்ணே, நம்ம கிட்ட வேலை பார்த்த பையன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கான். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இது. இங்கே தன்னால் ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா மற்றவங்களாலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையாக உழைச்சா முடியும். மச்சான், நீ பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. மச்சான், நான் பாஸ் ஆனதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்டா. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா. பிரசாந்த், அன்னைக்கோ எனக்கு வந்து அறிவு வச்சு பேசிட்டேன்டா. என்னை மன்னிச்சிரு. பொழைச்சாருன்னு என்ன வேணா ஆகலான்னு நிரூபிச்சு காமிச்சிட்டேன். பெரிய விஷயம் இதெல்லாம். நீ பாஸ் ஆனது எனக்கு ஹாப்பி தான்டா. சந்தோஷமா இரு.